ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ஆஷ் சீரிஸோட எபிசோட் 3 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடு பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம டோ வந்து ஃபெய்ஃபோன் மேலே வந்து தண்ணி தெளிச்சிட்ருப்பான். தண்ணி தெளித்த உடனே வந்து நம்ம ஃபெய்ஃபோன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, எதுக்காக என் மேலே தண்ணி தெளிச்சிட்ருக்கான்னு வந்து கத்த ஆரம்பிப்பான். உடனே வந்து நம்ம டோ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உனக்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து ஃபெய்ஃபோன் கிட்ட சொல்லுவான். ஃபெய்ஃபோன் உடனே வந்து நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நீ வந்து அடுத்தவங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்ஃபோன் வந்து நம்ம டோ கிட்ட சொல்லுவோம். உடனே டோ வந்து நான் வந்து உனக்கு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து ஃபெய்ஃபோனோட ஜாக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டோ வந்து ஃபெய்ஃபோனை வந்து அங்கே உட்கார சொல்லுவோம். உட்கார சொன்னோடனே வந்து நம்ம ஃபெய்ஃபோனை எதுக்கு நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே வந்து நானே உனக்கு வந்து தலையில் ஷாம்பு போட்டு விட்றேன் உட்காரு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஃபெய்ஃபோன் வந்து பரவாயில்ல, நீ நல்லா தான் ஷாம்பு போடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெய்ஃபோன் வந்து நம்ம டோ கிட்ட கேட்டோடனே டோ என்ன சொல்லுவான்னா, நான் சின்ன வயசில் என்னோடய தம்பிக்கு நான் தான் வந்து ஷாம்பு போட்டு விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபெய்ஃபோனோட தலையில் வந்து ஒரு காயம் இருக்கும். அது வந்து நம்ம டோ தான் வந்து ஆஸ்ட்ரேயால் நம்ம ஃபெய்ஃபோனோட தலையில் அடித்து அங்கேருந்து ரத்தம் வந்திருக்கும். அப்போ தான் வந்து இவங்க 2 பேர் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம டோ வந்து ஃபெய்ஃபோனோட தலையில் பார்த்தோன்னே இப்போ வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து நம்ம ஃபெய்ஃபோன் வந்து அதெல்லாம் ஆல்ரெடி ஆறிடுச்சு, அதுவும் இல்லாமல் என்னோடய தலைமுடியே வந்து எல்லாத்தையும் மறைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெய்ஃபோன் சொல்லுவான். சொல்லிவிட்டு நம்ம ஃபெய்ஃபோன் வந்து டோவோட கன்னத்தை வந்து டச் பண்ணிருப்பா. உடனே டோ என்ன பண்ணுவான்னா வந்து ஃபெய்ஃபோனோட நெத்தியில் வந்து கிஸ் பண்ணிட்டு நான் இனிமேட்டுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டோ வந்து ஃபெய்ஃபோன் கையில் இருக்க காயத்துக்கு வந்து மருந்து போடுறதுக்காக வந்து ஒரு டவல் எடுத்து தொடச்சிட்ருப்பா. தொடச்சிட்டு ஊதிட்டு இருக்கும்போது நம்ம ஃபெய்ஃபோன் என்ன சொல்லுவான்னா, என்ன திருப்பி ஜெர்ம்ஸ் அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை நம்மள்ட்ட தான் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு வந்து மருந்து இருக்குல்ல, இதை போட்டால் அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து சொல்லிகிட்ருப்பா. அதுக்கு வந்து ஃபெய்ஃபோன் வந்து இன்னும் விளையாடிட்டு இருக்கியா, மரியாதையாக பேண்டேஜ் எடுத்து என்னோடய கையில் போடுன்னு சொன்னோடனே நம்ம டோ வந்து பேண்டேஜ் எடுத்து நம்ம ஃபெய்ஃபோனோட கையில் வந்து போட்டு விடுவான். இப்படி போட்டு விட்ட உடனே வந்து நம்ம ஃபெய்ஃபோன் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்காக போவான். அப்போ வந்து நம்ம டோ வந்து திருப்பி வந்து ஃபெய்ஃபோனை இழுத்து உன் தலை இன்னும் காயவே இல்லை, காஞ்சதுக்கப்புறம் தான் தூங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பரவாயில்ல நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெய்ஃபோன் சொன்னதுக்கு, இல்லை நான் வந்து தொடச்சி விட்றேன் இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் உனக்கு எப்படி இந்த காயம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து ஃபெய்ஃபோன்கிட்ட கேட்கும்போது ஃபெய்ஃபோன் என்ன சொல்கிறான்னா வந்து, நான் வந்து ஒரு கேசினோ வந்து பார்த்துட்ருக்கும்போது ஒருத்தன் வந்து பைக்கில் வந்து என்னை வந்து கத்தியால் குத்துறதுக்காக வந்தான். நான் வந்து கீழே குனிஞ்சு நான் வந்து என்னோடய சபார்டினேட்டையும் காப்பாற்றிட்டேன், ஆனால் வந்து லைட்டாக வந்து கையில் உரசிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். உடனே டோ வந்து அது யாருன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஃபெய்ஃபோன் வந்து இல்லை இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து என்னோடய போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க, நீ இதை பற்றிலாம் கவலைப்படாதான்னு சொன்னோடனே நம்ம டோ வந்து நீ எதுக்காக இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்க, நீ வந்து என்னோடய கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை பாரு, அப்போ வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்படி இல்லைனா வந்து நீ வந்து டெஸ்க் ஜாப் ஏதாவது பண்ணு, எந்த பிரச்சனையும் வராது, நீ வந்து போலீஸ்லேயே இருக்கலாம், ஆனால் வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து ஃபெய்ஃபோன் கிட்ட சொல்லுவான். ஆனால் ஃபெய்ஃபோன் வந்து அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து போலீஸாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம டோ வந்து நான் வந்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னதும் வந்து நம்ம ஃபெய்ஃபோன் வந்து நம்ம டோ வந்து கட்டி பிடிச்சிடுவான். இதுக்கப்புறம் நான் அப்படி வர மாதிரி பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டோ வந்து நீ சீக்கிரம் ரிசைன் பண்ண, நான் என் கம்பெனியில் வந்து உனக்கு வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ சொன்னோடனே வந்து நம்ம ஃபெய்ஃபோன் வந்து யார் சொன்னா, நான் வந்து நீ சொல்கிறதுக்கெலாம் அக்ரி பண்ணுவேன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டோ வந்து எந்திரிச்சு எங்கேயோ போவான். போனோடனே வந்து நம்ம ஃபெய்ஃபோன் என்ன சொல்லுவான்னா, எங்கே போகிறேன்னு கேட்டதுக்கு நான் ஹேர் ட்ரையர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை நீ போகாத இங்கே இரு அப்படின்னு சொன்னோடனே நம்ம டோ வந்து அங்கே இருந்துருவான். அங்கே இருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபெய்ஃபோனை வந்து கிஸ் பண்ணுறதுக்காக வருவான். ஆனால் வந்து நம்ம ஃபெய்ஃபோன் வந்து தள்ளி போனதுனால வந்து நம்ம டோ வந்து என்ன பண்ணுவோன்னா, ஃபெய்ஃபோனோட தலையில் கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து நம்ம தூங்க மட்டும் செய்யலாம், வேறு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோடனே வந்து போய் தூங்குறதுக்காக நம்ம ஃபெய்ஃபோன் போவான். ஆனால் வந்து நம்ம டோ வந்து திருப்பி லீட் எடுத்து திருப்பி கிஸ் பண்ணுறதுக்காக போவான். அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க பெட்டு கீழே வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக இருக்குது. இவனுங்க 2 பேரும் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஏதோ நடந்துச்சு நைட்டு, இவங்க தூங்குறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபெய்ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு டோ தூங்குறத வந்து பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவனோட கன்னத்தை வந்து தொட்டலான்னு பார்க்கும்போது வந்து நம்ம டோ வந்து அந்த சைடு திரும்பிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபெய்ஃபோனும் வந்து சரி காலையில் ஆகிடுச்சு, எந்திரிச்சு ஏதாவது வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போவான். போனோடனே வந்து என்ன பண்ணுவான்னா, ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து எடுப்பான். வெஜிடபிள்ஸு, எக்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் வந்து சமைக்கிறதுக்காக போவான். ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போய் சமைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்ருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம டோ வந்து எந்திரிச்சுவான். எந்திரிச்சோடனே ஃபோன் எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுவான். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து பார்க்கும்போது வந்து நம்ம ஃபோன் வந்து சமைச்சிட்ருப்பான். இதை பார்த்த உடனே வந்து நம்ம ஃபோன் கிட்ட போய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் வந்து சொல்லிகிட்ருப்பான். உடனே வந்து நம்ம டோ வந்து நம்ம ஃபோன் கிட்ட போய் நீ உண்மையிலேயே நல்லா சமைச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து நம்ம ஃபோனை வந்து நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லாமே ரெடி, ஆனால் வந்து இந்த பாட்டில் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இப்போ வந்து இதை யூஸ் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்ட கேட்டதுக்கு, டோ அந்த பாட்டிலை பார்த்தோன்னே வந்து இது கெட்டு போகாமல் இருக்க வரையும் நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோவும் சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபோன் கையில் இருக்க புண்ணை பார்த்துட்டு, இன்னும் உனக்கு சரியாகலையா, உனக்கு வந்து வலிக்குதுன்னா சொல்லு, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ சொல்லுவான். அதுக்கு வந்து உனக்கு என்ன அவ்வளோ பசிக்குதுன்னா இந்த ஃப்ரூட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் எடுத்து நம்ம டோவோட வாயில் வச்சுட்டு, இதை போய் சாப்பிடு, நீ சமைச்சினா கண்டிப்பாக வந்து சாப்பாடு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டோ வந்து ஃபோன் கிட்ட போய் வந்து இன்றைக்கி எப்போ வந்து உனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம ஃபோன் என்ன சொல்லுவான்னா வந்து என்னை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர்நூன் போனால் போதும், அது வரையும் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் வந்து டோ கிட்ட சொன்னோடனே வந்து டோ என்ன பண்ணுறான்னா வந்து ஃபோனை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபோன் வந்து அப்ரான் போட்டு தான் வந்து சமைச்சிருந்துருப்பான். அந்த அப்ரானே வந்து நம்ம டோ வந்து அவுத்து விட்டுடுறான். அவுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம டோ கிட்ட வந்து ஃபோன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டவுடனே வந்து நம்ம டோ என்ன பண்ணுறான்னா வந்து ஃபோனை வந்து தூக்கிட்டு போய் ஒரு சோஃபாவில் வந்து போட்டுடுறான். போட்டுட்டு வந்து நான் இது பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோவும் வந்து ஃபோன் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். உடனே ஃபோனை வந்து அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டோ வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் வந்து இங்கே சமைக்கிறது வந்து அப்படியே போட்டு அவனுங்க 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால வந்து சமைச்சது எல்லாமே வந்து கருகிடுச்சு. எதையுமே சாப்பிட முடியல. ஃபோன் வந்து அந்த சாப்பாடை பார்த்துட்டு டோவோட தலையில் அடித்து, உன்னால தான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம டோ என்ன பண்ணுறான்னா வந்து அந்த கரிஞ்சிருந்ததில் ஒரு சாப்பாடு, அதாவது சாசேஜ் வந்து கரிஞ்சிருந்தது, அதை எடுத்து அவன் சாப்பிட்றான். சாப்பிடும்போது நம்ம ஃபோன் சொல்கிறான் அது நல்லா இருக்காதுன்னு சொல்கிறான். ஆனாலும் வந்து நம்ம டோ வந்து சாப்பிட்றான். ஏன்னா வந்து நம்ம ஃபோன் சமைச்சதுனால அவன் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு வந்து அதோட கசப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் வந்து தண்ணியும் துணியும் தேடிட்டுருக்கான். அதுக்கு தான் வந்து ஃபோன் சொல்கிறான், நான் தான் சொன்னேன்ல அதை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இருந்தாலும் டோ வந்து நீ சமைச்சதில்லன்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம டோக்கு வந்து கால் பண்ணுறாங்க. யார் கால் பண்ணுறான்னா வந்து அவனோட அசிஸ்டண்ட்டு. கால் பண்ணோடனே வந்து நம்ம ஃபோன் வந்து அவன்கிட்டருந்து ஃபோனை வாங்கி ஏதேதோ பேசி விட்டுடுறான். பேசினதுக்கப்புறம் வந்து நம்ம அசிஸ்டண்ட் வந்து நம்ம டோ கிட்ட வந்து யார் உங்கள் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து அதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை, நீ என்ன விஷயம் சொல்லணுமோ சொல்லுன்னு சொன்னோடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்குள்ளே, சீக்கிரம் வந்து ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டண்ட் கேட்கும்போது நம்ம ஃபோன் வந்து ஏதோ ஒரு ஊர் பேரை சொல்லிவிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டை வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டோ வந்து நீ வந்து ஃபோனை வை, நான் அப்புறமேட்டுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்க, வேணும்னே தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அடுத்த நாள் வந்து நம்ம ஃபோன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவான். போலீஸ் ஸ்டேஷன் போய் சிரிச்சிட்டு இருந்ததை பார்த்த உடனே வந்து நம்ம ஜோசப் வந்து எதுக்காக இன்றைக்கி ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, நீ எதுக்கு என்னோடய பிஸ்னஸில் வந்து மூக்க நுழைச்சிட்ருக்க, உன்னோட வேலையை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஜோசப் என்ன சொல்கிறான்னா வந்து நேற்று நம்மளை வந்து கொலை பண்ணுறதுக்காக நைஃப் எடுத்துகிட்டு வந்தான்ல, அவனை பற்றி விசாரித்தேன், ஆனால் வந்து அவனோட நம்பர் பிளேட் வந்து ஃபேக்கு, அதனால வந்து அவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம 2 பேரும் வந்து அந்த கேசினோவை வந்து வேவ் பார்த்ததை கண்டுபிடிச்சி தான் வந்து நம்மளை கொலை பண்ணுறதுக்காக ஆள் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் வந்து ஃபோன்கிட்ட சொல்லும்போது, ஃபோன் வந்து அப்படியெல்லாம் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை, அப்படி வந்து டோசி ஹோங்கை வந்து அவனுங்க காப்பாற்றணும்னு நினச்சா அவனுங்க வந்து நம்ம டோசி ஹோங்கோட ஃபேஸே வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளை கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து அது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து ஜோசப் வந்து ஆனால் வந்து ஒரு வேளை வந்து நம்மளை மிரட்டுறதுக்காக பண்ணால் அவனுங்க பண்ண வேண்டிய சான்சஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம ஃபோன் என்ன சொல்கிறான்னா அப்படியெல்லாம் கிடையாது, நீ வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க, நான் வந்து நிறைய கேஸ் இது மாதிரி பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் வந்து ஜோசப் கிட்ட சொல்லுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம டோ வந்து செம்ம டென்ஷனில் வந்து உட்காந்துட்ருப்பான். அப்போ தான் வந்து நம்ம டோவோட தம்பி வந்து அவனோட அண்ணன்கிட்ட வந்து என்ன சொல்லிகிட்ருப்பான்னா வந்து
டோசி அவங்க வந்து காணோம். அவனோட வீட்லேயும் வந்து தேடி பார்த்துட்டேன், ஆஃபீஸ்லேயும் தேடி பார்த்துட்டேன். அவனை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னு சொன்னோடனே நம்ம டோ வந்து என்ன சொல்லுவான்னா வந்து, அவன் ரீசெண்டாக யார்கிட்டயாவது கான்டாக்டில் இருந்தானா அவங்களெல்லாம் பற்றி விசாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா வந்து அவனோட தம்பிக்கிட்ட சொல்லுவாங்க. உடனே வந்து இல்லை ரீசெண்டாக வந்து யாருமே வந்து சஸ்பிஷியஸாக அவன் மீட் பண்ணலை, எனக்கு தெரியல அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டோ என்ன சொல்கிறான்னா, நீ இந்த பிஸ்னஸில் வந்து நடுவில் வராத, பங்கை வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட தம்பி வந்து இந்தா தண்ணி குடி, முதல்ல வந்து நீ வந்து ரிலீவ் ஆகு, உனக்கு வந்து வயிறு வலின்னு சொன்னால நீ வந்து இந்த தண்ணியை குடிச்சு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டோ என்ன சொல்லுவான்னா அவனோட தம்பிக்கிட்ட, ஃபெராஸ்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து இப்போல்லாம் ரீசெண்டாக நம்மளோட பார்ட்னர்லாம் வந்து அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இங்கே வந்தே வந்து 1 இயர் கூட ஆகலை, ஆனால் வந்து நம்ம பார்ட்னர்ஸ் அதுக்காட்டி வந்து எடுத்துகிட்டு இருக்கான். நம்மளை டார்கெட் பண்ணுறதுக்காக தான் அவன் இப்படியே பண்ணிகிட்ருக்கான். நாளைக்கு நடக்க போகிற சீர்மனி வந்து நமக்கு ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து அவனோட தம்பிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அப்போ தான் அவனோட தம்பி வந்து, ஆமாம் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த கம்பெனியோட சிஇஓ கூட யூகேலேருந்து ஹாங்காங்க்கு வந்திருக்கான், அவனோட சர்நேம் கூட சியோன்னு சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது அப்படி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோவோட தம்பி வந்து டோ கிட்ட கேட்குறான். அதுக்கு டோ வந்து எல்லாரையும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, எது எப்படியா இருந்தாலும் வந்து அந்த சீர்மனி வந்து நாளைக்கு ஒழுங்காக நடக்கணும், அதனால் வந்து நீ அதுக்கு அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தம்பிகிட்ட சொல்லிட்டு அவங்க வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. அடுத்த நாள் வந்து அந்த சீர்மனி நடக்குது. நம்ம டோவோட தம்பி தான் வந்து ஆரம்பித்து வைக்கிறான். டோவோட தம்பி தான் என்ன சொல்கிறான்னா வந்து, இன்றைக்கி டிங்பிங் குரூப்போட சிஇஓ டோவும் அசன் குளோபல் எஸ்டேட்டோட சிஇஓ யூவும் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணுறதா இருக்குது, அதனால தான் வந்து நம்ம இங்கே கேதர் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோவோட தம்பி வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணிகிட்ருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து சிஇஓன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். அதாவது நம்ம ஃபெராஸோட சிஇஓ தான் வந்து சிஇஓ, அவன் வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அதையும் வந்து நம்ம டோவோட தம்பி வந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டிங்பிங் குரூப்போட சிஇஓ டோவையும் வந்து அவன் இன்வைட் பண்ணியிருப்பான் சைன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து அந்த கம்பெனி, அதாவது அசன் குளோபல் எஸ்டேட்டோட கம்பெனியோட சிஇஓ யூவையும் வந்து இன்வைட் பண்ணியிருப்பான். ஆனால் யூ வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரவே மாட்டான். அப்போ தான் வந்து நம்ம சிஇஓன்னு ஒருத்தன் இருப்பாள், ஃபெராஸோட சிஇஓ, அவன் வந்து எந்திரிச்சு, யூக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு, அவர் வரமாட்டார், நாங்கள் நேற்று தான் வந்து இந்த கான்ட்ராக்ட்டுக்கான சைனிங்கை வந்து முடித்தோம், அவர் வந்து உங்கள் கம்பெனி கூட வந்து சைன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஇஓ வந்து நம்ம டோ கிட்ட வந்து சொல்லியிருப்பான். உடனே டோ வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் தான் சிஇஓவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து கேட்குறா. அதுக்கு வந்து நம்ம சிஇஓ என்ன சொல்கிறான்னா, என்னை சிஇஓன்னு கூப்பிட்லாம், ஷான்னு கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் அவங்கள வந்து வின்சென்ட்னு கூப்பிட்லாமான்னு சொல்லி கேட்குறான். அவன் கூப்பிட்லான்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்றைக்கான கான்ட்ராக்ட் வந்து உங்கள் கம்பெனி கூட வந்து நடக்காது, ஆல்ரெடி அந்த அசன் குளோபல் எஸ்டேட்டோட சிஇஓ வந்து என் கூட சைன் பண்ணிட்டாரு, அதனால் வந்து நம்ம வேறு ஏதாவது ப்ராஜெக்டில் வந்து ஒன்று சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஇஓ வந்து சொல்லுவான். அதுக்கு வந்து நம்ம டோவும் சரி அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எனக்கும் அவர் மேலே இனிமேட்டுக்கு நம்பிக்கை இல்லை, அவர் வந்து 1 இயர் கூட வந்து சைனாவில் இல்லாதவனுக்குலாம் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிகிட்ருக்கான், அவனை இனிமேட்டு நான் நம்புறதா இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த சைனிங் கான்ட்ராக்ட் வந்து எங்களுக்கும் அசன் குளோபல் எஸ்டேட்டுக்கும் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே சிஇஓ வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து நிறைய நாள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு வந்து நம்ம டோ வந்து கையை கொடுக்காம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் சிஇஓ என்ன சொல்லுவான்னா, நம்ம இன்னும் நிறைய நாள் மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோவை பார்த்து சொல்லுவான். டோ உடனே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஏன்னா வந்து இந்த சைனிங் கான்ட்ராக்ட் தான் வந்து நல்லா நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்தானுங்க. ஆனால் வந்து அதுவும் இப்போ வந்து நடக்காமல் போயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஃபைஃபோன் என்ன பண்ணுறான்னா வந்து, அன்றைக்கி அந்த மோட்டார் சைக்கிளில் வந்து என்னை கத்தியால் குத்துறதுக்கு வந்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஷாப்புக்கு வந்து ஜோசஃபை கூட்டிகிட்டு போயிருப்பான். உடனே வந்து அங்கே வந்து அவருக்கு தெரிஞ்சவன் தான் இருப்பார். அவரோட பேர் வந்து என்னென்னா ஃபங்கோரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்போயோ இறந்துட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ உயிரோட தான் இருக்கியா, இப்போ தான் வந்து என் ஷாப்புக்கு வரதுக்கு டைம் கிடச்சிதான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தானே வந்திருக்கேன், என்னன்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஃபைஃபோன் என்ன சொல்கிறான்னா வந்து, ரீசெண்டாக யாராவது வந்து மோட்டார் சைக்கிளை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, எல்லா மோட்டார் சைக்கிள்காரங்களையும் வந்து என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம ஃபைஃபோன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வேணால் ஆளை மறந்துருக்கலாம், ஆனால் வந்து மோட்டார் பைக்கை வந்து மறக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த மோட்டார் பைக் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் அந்த மோட்டார் பைக்கில் வந்து லெஃப்ட் ஹெட்லைட் வந்து உடஞ்சிருந்ததுலேருந்து எல்லாத்தையுமே வந்து சொன்ன உடனே வந்து நம்ம ஜோசப்க்கு வந்து ஷாக்கு, இதெல்லாம் எப்படி நோட் பண்ணிங்கன்னு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபங்கோரும் வந்து யோசித்து பார்க்குறாரு. யோசித்து பார்த்த உடனே வந்து அவருக்கும் வந்து ஏதோ ஒரு க்ளூ கிடைக்குது. ஆமாம், ரீசெண்டாக ஒருத்தன் வந்தான், அவனோட கழுத்தில் கூட வந்து ஒரு போல்ட் மாதிரி ஏதோ ஒன்று டேட்டு வந்து ஒட்டியிருந்தது, அதுவும் இல்லாமல் அவன் ஃபோனில் வந்து அவனோட பேரை வந்து கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தான்னு சொன்ன உடனே வந்து நம்ம ஃபைஃபோனுக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு கே யாருன்ட்டு. கே யாருன்னா வந்து நம்ம ஈகார்னு ஒருத்தன் வந்து இறந்தான்ல, அவனோட அசிஸ்டண்ட்டாக தான் வந்து நம்ம ஃபைஃபோன் வந்து வெய்யின்ற பேரில் வந்து நடிச்சிட்டு இருந்திருப்பான். அவனோட அசிஸ்டண்ட்டு தான் வந்து கே. அவன் தான் வந்து நம்ம ஃபைஃபோனை வந்து கத்தியால் குத்துறதுக்காக வந்து வந்திருப்பான்.
இத வந்து நம்ம ஃபெய்ஃபோனுக்கு தெரிஞ்ச உடனே வந்து ஜோசப் வந்து கேட்குறான். யாருன்னு தெரிஞ்சுச்சான்னு. உடனே ஃபெய்ஃபோனும் ஆமா தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து அவங்கள்ட்டருந்து எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொன்ன உடனே வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப தான் வந்து நம்ம ஃபெய்ஃபோனுக்கு வந்து நம்ம டோ வந்து மெசேஜ் பண்றான். நான் எப்போ வந்து உன்ன பிக்கப் பண்ணட்டுன்ட்டு. அத பார்த்த உடனே வந்து நம்ம ஃபெய்ஃபோன் வந்து நான் இப்போ வீட்டுக்கு போறேன். நீ வந்து ஓவர் டைம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுவும் இல்லாம வந்து நம்ம ஃபெய்ஃபோன் போகும்போது கிண்டல் பண்ணிட்டே போறான். போய் நீ வந்து வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம ஃபெய்ஃபோனும் வந்து டோவும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு காரில் வந்து ஏதோ ஒரு இடத்துக்காக வந்து போயிட்டுருக்காங்க. 2 பேரும் சந்தோஷத்துல போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம டோ என்ன பண்ணுறான்னா, 2 கொக்கோ கோலா பாட்டில் எடுத்துட்டு வந்து ஒரு பாட்டில வந்து நம்ம ஃபெய்ஃபோனோட கழுத்துல வைக்கிறான். அது வந்து ஜில்லுன்னு இருந்ததுனால என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். சும்மா தான் நான் டீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஃபெய்ஃபோனுக்கு வந்து அந்த கொக்கோ கோலா பாட்டில ஓப்பன் பண்ணி இந்தா குடின்னு சொல்லி குடுக்குறான். உடனே வந்து நம்ம ஃபெய்ஃபோனும் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து குடிச்சிக்கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம டோ வந்து ஃபெய்ஃபோன் கிட்ட வந்து அந்த கத்திய வச்சு உன்ன கொலை பண்ண ட்ரை பண்ணானுங்கல்ல, அவனுங்க யாருன்னு கண்டுபிடிச்சியான்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம ஃபெய்ஃபோன் வந்து ஆமா நான் வந்து இதுக்கு முன்னாடி அண்டர் கவர்ல வெய்யின்ற பேர்ல வேலை பார்த்தேன்ல, அதில ஈகார்னு ஒருத்தன் இருப்பான். அவனோட அசிஸ்டன்ட் தான் வந்து அவன் தான் வந்து என்ன வந்து குத்துறதுக்காக வந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெய்ஃபோன் வந்து நம்ம டோ கிட்ட சொல்லுவோம். உடனே டோ வந்து ரொம்பவே கோவப்படுறான். அப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, சரி இந்த ஒரு ஆளுன்றதுனால நீ சமாளிச்சுருவ. இவன மாரி வந்து நெறைய பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஃபெய்ஃபோன் என்ன சொல்லுவான்னா, "என்ன நீ பேசுற? இப்படியெல்லாம் நடக்காது" அப்படின்னு சொல்றான். "நீ வந்து இப்பலாம் வந்து பிஸ்னஸ் நடத்துற மாரியே வந்து பேசுறியே! ஒரு வேளை நீ வந்து என்ட்ட ஏதாவது மறைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம டோ என்ன சொல்லுவான்னா, "இதெல்லாம் காமன் சென்ஸு. எப்படி வந்து ஒருத்தவனால வந்து கத்தியால குத்துறதுக்கு வர முடியும்? கண்டிப்பா கேங்ல வந்து நெறைய பேர் இருப்பானுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து ஃபெய்ஃபோன் கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். உடனே ஃபெய்ஃபோனும் வந்து, "சரி விடு இதெல்லாம் வந்து பிரச்சனை ஆகாது. நான் வந்து ஆல்ரெடி வந்து என்னோட கேப்டன் கிட்ட சொல்லிட்டேன். ஒண்ணும் ஆகாதுன்னு" சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம டோ வந்து, "அப்படின்னா வந்து நீ ஃபஸ்ட்டு உன்னோட கேப்டன் கிட்ட தான் வந்து எல்லா பொறுப்பையும் வந்து ஏத்துக்க சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோவும் வந்து ஃபெய்ஃபோன் கிட்ட சொல்றா. ஃபெய்ஃபோன் வந்து, "ஏன் இத பத்தி ஓவர் திங்க் பண்ணிட்டுருக்க? இத அப்படியே விடு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெய்ஃபோன் வந்து டோ கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் டோ வந்து ஃபெய்ஃபோன் கிட்ட வந்து, "நீ இந்த மாரி வந்து வேலையெல்லாம் பார்க்காத. இது வந்து உயிருக்கு ஆபத்தான வேலையா இருக்கு. நீ வந்து நான் சொன்ன மாரி வந்து என்னோட கம்பெனில வந்து செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணு. இல்லன்னா வந்து ஒரு டெஸ்க் ஜாப் ஏதாவது பாரு. எந்த ரிஸ்க்கும் வராத மாரி வந்து அந்த மாரி இருக்க வேலையெல்லாம் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து ஃபெய்ஃபோன் கிட்ட சொல்லுவான். உடனே ஃபெய்ஃபோன் வந்து ஒரு சிகரெட்ட வந்து வாயில வச்சுட்டு, லைட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ கிட்ட கேட்பான். டோ உடனே, "நீ லைட்டர் எடுத்துட்டு வரலையா?" சொல்லி கேட்ட உடனே வந்து இல்லன்னு சொன்ன உடனே நம்ம டோவே வந்து லைட்டர் எடுத்து அவனோட சிகரெட்ல வந்து பத்த வைக்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனும் சிரிச்சுட்டு, "நீ சொன்ன மாரி வந்து நான் அந்த மாரி வேலைய பார்த்தேன்னா வந்து எனக்கு வந்து போர் அடிச்சிரும். அதுவும் இல்லாம எனக்கு வந்து த்ரில்லிங்கா ரிஸ்க் எடுக்கிற வேலை தான் வந்து எனக்கு பிடிக்கும்னு" சொல்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து ரீசெண்டா வந்து ஒரு படம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "ஆமா ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வச்சா. ஆனா எதுக்கு பார்க்க வச்சான்னே எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபெய்ஃபோன் வந்து என்ன சொல்றான்னா வந்து, அங்க அன்னைக்கு பார்த்த ஃபிலிம பத்தி பேசிட்டுருக்கானுங்க. நம்ம ஃபெய்ஃபோன் என்ன சொல்றான்னா, இவங்க 2 பேரும் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸில வந்து ட்ரூவாவும், அவங்களுக்கு என்ன வேணுன்றத வந்து தெரிஞ்சது மாரி நடந்துக்கிட்டாங்கன்னா வந்து, இந்த மாரி வந்து கஷ்டமா வந்து எந்த சிச்சுவேஷனும் ஆயிருக்காது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெய்ஃபோன் வந்து சொன்னதுக்கு, நம்ம டோ என்ன சொல்லுவான்னா, "இல்ல இவங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து இருந்தது. அத யூஸ் பண்ணியிருந்தா இவங்க 2 பேரும் வந்து சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துருக்கலாம். ஆனா வந்து இவங்க இன்னும் நெறைய சான்சஸ் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா சான்சஸையும் மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஆனா தெரியல. டைம் சேஞ்ச் ஆக வேர்ல்டு சேஞ்ச் ஆயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் டைமும் போயிரும். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர முடியாதுன்றது வந்து தெரியல" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து நம்ம ஃபெய்ஃபோன் வந்து, "நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இவங்க 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரையுமே லவ் பண்றாங்க. ஆனா வந்து ஒரு சில சிச்சுவேஷனால வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அது கூடயே வந்து ட்ராவல் பண்ண வச்சதுனால தான் இவங்களால ஒண்ணு சேர முடியல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெய்ஃபோன் வந்து டோ கிட்ட சொல்றான். அதுக்கு டோ வந்து, "நான் இதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டேன். சான்ஸ் இருந்ததுன்னா அத யூஸ் பண்ணியிருந்தா இந்நேரம் அவங்க 2 பேரும் வந்து எந்த வருத்தமும் இல்லாம ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. ஆனா இப்ப பாரு அவங்க 2 பேரும் வந்து பிரியிற நிலைமை தான். ஆனா வந்து கடைசியில ஒண்ணு சேர்ந்த மாரி வந்து போட்டுட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் ஆடியன்ஸ்க்காக தான் வந்து கடைசியில ஒண்ணு சேர்ற மாரி போட்டிருக்காங்க. இதில ஃபீலிங்ஸே இல்ல" அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஃபெய்ஃபோன் என்ன சொல்றான்னா, "இல்லப்பா அவங்க 2 பேரும் வந்து ட்ரூவா லவ் பண்றது தான் வந்து இந்த கதையோட மீனிங்கே. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரையும் வந்து 2 பேரும் வந்து ஒருத்தர விட்டு குடுக்காம வந்து நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்ப என்ன சொல்றான்னா, "பார்த்தல்ல அந்த மூவிலயும் சரி, இப்பயும் சரி உனக்கு வந்து டேஸ்ட்டே கிடையாது. உன்னோட டேஸ்ட் எனக்கு பிடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெய்ஃபோன் வந்து பேசிட்டு இருக்கும்போது, நம்ம டோ வந்து அந்த இடத்துலயே இல்ல. அவன் வந்து எங்கேயோ போய் வந்து ஏதோ வந்து கத்தி எடுத்து கீற ஆரம்பிச்சுட்ருக்கான். அப்போ வந்து நம்ம ஃபெய்ஃபோனும் அத பார்த்துட்டு, "என்ன பண்ணிட்டுருக்கன்னு?" சொல்லி கேட்டதுக்கு,
படம் தான் வரைகிறேன், ஏன் இந்த மாதிரி படம் வரைஞ்சா வந்து நீ போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவியான்னு சொல்லி கேட்டதுக்கு, அது நீ வரைகிற படத்தை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெய்ஃபோன் சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபெய்ஃபோன் அந்த படத்தை பார்த்துட்டு ஒன்றுமே புரியல, இது என்னது இதுன்னு கேட்டதுக்கு வந்து நம்ம டோ என்ன சொல்கிறான்னா, இதுதான் நம்ம பிடிக்கிற சிகரெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஃபெய்ஃபோன் என்ன சொல்கிறான்னா, இது சிகரெட்டா, உனக்கு வந்து வரைகிறதுல வந்து நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, உனக்கு வரையவே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வந்து என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அவன் வரைய ஆரம்பிக்கிறான். நம்ம ஃபெய்ஃபோனும் வந்து அந்த சிகரெட்லேயே தான் வந்து இன்னும் கொஞ்சம் டிசைன் வந்து ஆட் பண்ணி அவனும் வரைஞ்சிட்ருக்கான். உடனே வந்து நம்ம டோ வந்து என்ன தான் அப்படி வரைகிறான்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான்னா வந்து அந்த சிகரெட்லேருந்து வர புகையை வந்து அவன் வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து மாற்றி அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அப்படி வரைஞ்சி விட்டுருவான். இப்போ வந்து அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெய்ஃபோன் வந்து நம்ம டோ கிட்ட கேட்பான். அப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேருக்குமே வந்து ஃபோன் வருது. நம்ம டோக்கு வந்து கம்பெனியில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. அதே மாதிரி வந்து நம்ம ஃபெய்ஃபோனுக்கு வந்து நீ இப்போ வந்து தேவைப்படுற, அர்ஜென்ட்டாக வந்து ஒரு கேஸ் வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபெய்ஃபோனுக்கு வந்து கால் வருது. உடனே வந்து 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகணும், நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம டோ வந்து நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வா வந்து காரில் உட்காருன்னு சொல்லும்போது நம்ம ஃபெய்ஃபோன் வந்து நீ இப்போ ரீசெண்டாக பண்ணுற விஷயம் வந்து இல்லீகல் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம டோ என்ன சொல்கிறான்னா வந்து இல்லீகல் இல்லை, ஒரு ஆள் என்னை ஏமாற்றிட்டா, அதனால தான் வந்து நான் அவனை அடிக்கிறதுக்காக கொஞ்சம் மிரட்டினேன், வேறு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம டோ வந்து அவனோட கம்பெனிக்கு போகும்போது அங்கே டோசி ஹாங்கோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டோசி ஹாங்கை வந்து காணோம், அவன் இறந்துட்டான், என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து, அதாவது டோசி ஹாங்கோட ஒய்ஃப் வந்து அழுதுகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃபங் வந்து டோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, டோசி ஹாங்கை வந்து யாரோ சுட்டு கொன்னுட்டாங்க, அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். உடனே டோ வந்து அவன் இறந்ததுக்கும் எதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் கடைசியாக என்ன தான் பார்க்க வந்தான், ஆனால் வந்து நான் அவனை ஒன்றுமே பண்ணல, எனக்கும் அவனோட சாவுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் வந்து விசாரிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோசி ஹாங்கோட ஒய்ஃப் கிட்ட வந்து டோ வந்து சொல்லிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஃபெய்ஃபோனும் அவனோட கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டோவோட கம்பெனியில் தான் வந்து யாரோ வந்து செல்லாத நோட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை வந்து ஃபுல்லாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து டோ என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து இதை பற்றி பேசாதீங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன், இப்போ வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குது, நான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு நான் என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஃபங் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து பிரசிடெண்ட், இந்த விஷயம் வெளியில் போச்சுன்னா உங்கள் அம்மா வந்து செம்மையாக கோவப்படுவாங்கன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் வந்து அந்த போலீஸ்காரங்களாம் வந்து நம்ம டோவோட கம்பெனிக்குள்ளே வந்துடுறாங்க. கம்பெனிக்குள்ளே வந்து யாரோ வந்து செல்லாத நோட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்தோம்னு சொல்லிட்டு நம்ம டோ கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து நம்ம ஃபெய்ஃபோன் தான் வந்து டோவை வந்து விசாரிக்கிறதுக்காக முன்னாடி போகிறான். ஃபெய்ஃபோன் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து டோ கிட்ட வந்து யாராவது யூஸ் பண்ணுறாங்களா, நீ ஏதாவது இல்லீகலாக பண்ணுறியான்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து நம்ம டோ என்ன சொல்கிறான்னா, இது வந்து என்னோட கோட்டை, யாருமே வந்து இல்லீகலாக பண்ண மாட்டாங்க, நீ வந்து தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோ வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவான். அப்போ தான் வந்து நம்ம ஈகாரோட சபார்டினேட் வந்து நம்ம ஃபெய்ஃபோனை வந்து கொல்றதுக்காக துப்பாக்கி எடுத்துகிட்டு உள்ளே வந்துடுவான். அப்போ வந்து என்ன நடக்கும்னா வந்து நம்ம டோ வந்து ஃபெய்ஃபோனை வந்து காப்பாற்றிடுவான். அப்படி காப்பாற்றிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து அந்த சென்னன் இருப்பார்ல, அதாவது நம்ம ஃபெய்ஃபோனோட கமாண்டர் வந்து அவனை வந்து கொன்றுவார். கொன்னதுனால வந்து நம்ம ஃபெய்ஃபோனும் தப்பிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவனை வந்து எல்லோரும் பார்த்துட்டு சீக்கிரம் ஆம்புலன்ஸை வந்து கால் பண்ணுறதுக்காக கால் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம டோ வந்து ஃபெய்ஃபோனை காப்பாற்றுறதுக்காக வந்து சோஃபாக்கு இந்த சைடு வந்து நம்ம ஃபெய்ஃபோனை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவான். அப்போ வந்து நம்ம ஃபெய்ஃபோன் வந்து டோவோட மேலே வந்து விழுந்துருவான். அதனால் அவன் வந்து சேஃபாக தான் இருப்பான். உடனே வந்து நம்ம டோ வந்து நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஃபெய்ஃபோன் என்ன பண்ணிடுவான்னா, டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி வந்து நீ எங்கள் போலீஸ்க்கு வந்து கோஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டோ கிட்ட வந்து சொல்லிடுவான். இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.